அமானுஷ்ய வணக்கம் நண்பர்களே. பேய் மாமியோட 6வது பாகத்தை தான் இந்த வீடியோல தொடர்ந்து பார்க்க போறோம். இந்த 6வது பாகத்தோட தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, உயிருடன் இருக்கும் பேய் வீட்டின் மர்மங்கள். போன பாகத்துல நாம அனிதா, கார்த்திக், முரளி 3 பேரும் சந்திச்சுக்கிட்டாங்க. அந்த பேய் வீட்டுல 3 பேரும் சந்திச்சுக்கிட்ட மட்டும் இல்லாம அவங்களுக்கு இறந்து போனதா ஒரு நினைவும் இருந்திருக்கு. ஆனா அவங்க 3 பேரும் இறந்து போக கிடையாது, அந்த வீட்டோட மாயத்துல மாட்டிக்கிட்டாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு உணர்வை தருது அந்த மாய வீடு. முரளி பேய் மாமியோட மர்ம மரணத்தை ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிட்டான். அந்த ஓரளவுக்கு கண்டுபிடிச்சத போன பாகத்துல கொடுத்திருப்பேன். அதை கண்டினியூவா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோவோட லிங்க் கொடுத்திருப்பேன். மறக்காம போய் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்க. அப்பதான் அந்த கதையோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். இப்போ அந்த கதையோட கண்டினியூட்டியை பார்க்கலாம். 3 பேரும் அந்த வீட்டுல மாட்டிக்கிட்டாங்க. முரளி, கார்த்திக், அனிதா அப்படின்னு சொல்லிட்டு 3 நண்பர்களும் அந்த பேய் வீட்டுல மாட்டிக்கிட்டாங்க. அந்த சமயத்துல என்ன நடக்குதுன்னா, இரவு நேரம் முழுக்க தூக்கமே வராம 3 பேரும் தவிக்கவும் செய்யறாங்க. அந்த சமயத்துல மீண்டும் வீடு அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்குது. அந்த சமயத்துல வீடு என்ன சொல்லுதுன்னா, இந்த சமயத்துல ஒவ்வொரு அறையா திறக்க ஆரம்பிக்கும். அந்த அறையில நீங்க உங்களுக்கான விடைய கண்டுபிடிக்கணும். அதாவது உங்களுக்கான வெளியே போகக்கூடிய கதவை திறக்கணும். அப்படி யார் சரியா திறக்கிறீங்களோ அவங்க வெளியே போயிடலாம் அப்படின்றத அந்த வீடு சொல்லுது. அந்த அமானுஷ்ய வீட்டுக்குள்ள மாட்டிக்கிட்ட முரளியும் அனிதாவும் ரொம்பவே ஆழ்ந்த யோசனையில இருக்கிறாங்க. எந்த இடத்துல எப்படி கதவு திறக்கும்னே தெரியலையே அப்படின்ற யோசனையில இருக்கும் போது டப்புனு ஒரு கதவு திறக்க ஆரம்பிக்குது. அவங்க நினைச்சாங்க ஒரு கதவு தான் திறக்கும் அப்படின்னு. ஆனா அந்த இடத்துல 3 கதவு திறக்குது. இந்த 3 கதவுக்குள்ளையும் யாராவது ஒவ்வொருத்தரா உள்ள போகணும். இதுல முதல்ல உள்ள போறது யாருன்னா முரளி தான் உள்ள போறான். இந்த கதவை திறந்துட்டு உள்ள போற முரளிக்கு பேரதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த அறை முழுக்க அமானுஷ்யம் நிறைஞ்சிருந்திருக்கு. அந்த அறையில ஏதோ சூனிய மந்திரங்கள் செஞ்சதுக்கான அடையாளமா பல பொருட்கள் அந்த இடத்துல இருந்திருக்கு. அமானுஷ்யமாக இருக்கக்கூடிய அந்த பொருட்களை பார்க்கும்போது உள்ளுக்குள்ள முரளிக்கு பயம் அதிகரிக்கவும் செய்யுது. அந்த அமானுஷ்யமான பொருட்களுக்கு மேல ஒரு பெரிய கண்ணாடி இருக்கிறதையும் பார்க்கறான் முரளி. அந்த கண்ணாடிக்குள்ள இருக்கிற பிம்பமானது முரளியோட பிம்பம் மாதிரியே தெரிஞ்சிருக்கு. அச்சு அசலா முரளி மாதிரியே ஒரு மனிதர் அந்த கண்ணாடிக்குள்ள இருக்கிறத பாக்குற முரளி ஆடி போறான். ஏன்னா அந்த மனிதன் கண்ணாடிக்குள்ள ஏதோ ஒரு பசை மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கிறான். அத பாக்குற முரளி சத்தமா கத்தவும் ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த அறையை விட்டு அவனோட சத்தம் வெளியே போகவே இல்லை. இந்த சமயத்துல தான் அமானுஷ்யமான அந்த சுவர்கள் பேச ஆரம்பிக்குது. நான் தான் கருப்பு பூஜை அறை, இந்த அறையில தான் உன்னைய கொலை செஞ்சோம் அப்படின்றத சொல்லவும் ஆரம்பிக்குது. கொஞ்சம் கூட நம்பாத முரளி, என்ன எனக்கு கொன்னுட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஆச்சரியத்தோட கேக்குறான். அந்த சமயத்துல அந்த சுவர்கள் அமானுஷ்யமான ஒரு சத்தத்தை எழுப்பவும் செய்யுது. நீ இந்த கதையை முடிக்கல, அதனால உன்னை நான் கொன்னுட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அந்த உயிரோட உள்ள போன முரளிய லபக்குன்னு எடுத்து முழுங்கவும் செய்யுது. அதுக்கு அடுத்ததா 2வது அறைக்குள்ள போறதுதான் அனிதா. அனிதாவுக்கு முன்னாடி ஒரு அறை திறந்த மாதிரி நிலையில இருந்திருக்கு. அந்த அறைக்குள்ள போகிறா. அந்த உள்ள போற அனிதா அங்க இருக்கிற ஒரு பெட்டிய ஓபன் பண்ணி பாக்குறா. அந்த பெட்டிக்குள்ள ஒரு கண்ணாடி சின்ன அளவுல இருக்குது. அந்த கண்ணாடியில இவளோட பிம்பம் தெரியும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட பாக்குறா. ஆனா அனிதாவோட பிம்பம் அதுல தெரியவே இல்லை. அதுக்கு பதிலா அந்த அமானுஷ்யமான பேய் வீட்டுல ரொம்ப காலமா வாழ்ந்துகிட்டு வந்துகிட்டு இருக்கக்கூடிய மாமியோட முகம் தெரியுது. அந்த மாமியோட முகத்தை பார்த்துக்கிட்டே நின்னுகிட்டு இருக்கக்கூடிய அனிதாவோட முன்னாடி ஒவ்வொரு சுவரா வரவும் ஆரம்பிக்குது. அந்த சுவர் பேசவும் ஆரம்பிக்குது. உண்மையை சொல்லணும்னா அந்த சுவர் பேசுறது இல்ல. அந்த சுவர் வழியா மாமி தான் பேசிக்கிட்டு இருக்கிறா. அந்த மாமி என்ன சொல்றான்னா, நான் இயற்கையா சாக கிடையாது, என்ன திட்டமிட்டு கொலை செஞ்சிருக்கிறாங்க. இது நீ கண்டுபிடிச்சிட்டியா, நீ பார்த்துட்டியா அப்படின்ற ஒரு கேள்விய அனிதாவை பார்த்து கேக்குறா மாமி. என்ன இது கொலையா அப்படின்னு சொல்லிட்டு திகைச்சு போய் நின்னுகிட்டு இருந்த அனிதா மேல அந்த சுவர் கட்டிடங்கள் ஒவ்வொன்னா விழ ஆரம்பிக்குது. விழுந்த மாயத்துல அனிதா அந்த மாய வீட்டால விழுங்கப்படுறா. அந்த வீடு அவளை முழுங்கிடுச்சு. முரளி, அனிதா அப்படின்னு 2 பேத்த முழுங்கிடுச்சு அந்த வீடு. இப்போ கார்த்திக்கான அறை திறந்திருக்கு. கார்த்திக் அவன் அறையை நோக்கி நடக்கவும் ஆரம்பிக்கிறான். உள்ள போனா யாரும் இன்னும் வெளியே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிந்தனையோடையே அந்த அறைக்கு நோக்கி நடக்கிறான். அந்த அறைக்குள்ள போற அவனுக்கு எந்த பக்கம் பார்த்தாலும் கைகளா தெரியுது.
கைகள், கண்கள், உடல் பாகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாகங்களா தெரிய ஆரம்பிக்குது. கார்த்திக் நுழைஞ்ச அறைக்குள்ள சுவர்கள்ல இந்த மாதிரியான ஒரு உருவத்தை பார்க்கும்போது கார்த்திக் இன்னும் பயத்தோட உச்சிக்கு போகவும் செய்யறான். எந்த பக்கத்துல இருந்து நம்ம உள்ள வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை தேடுற கார்த்திக்கும் உள்ளேயே மாட்டிக்கவும் செய்யறான். அந்த சமயத்துல அவனை நோக்கி சின்ன குழந்தையோட கையும் பெரிய ஒரு பொண்ணோட கையும் பறந்து வரத பார்க்கவும் செய்யறான். என்னதான் நடக்குது இந்த வீட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கத்தி அழுவும் ஆரம்பிக்கிறான், அலறவும் ஆரம்பிக்கிறான். இந்த சமயத்துல தான் பேய் மாமி பேசவும் ஆரம்பிக்கிறா. ஏன்னா என்னோட சேர்த்து என் குழந்தையும் இந்த வீட்டுக்குள்ளதான் புதைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பலமா கத்தவும் ஆரம்பிக்கிறா. இந்த சமயத்துல தான் கார்த்திக் யார் உன்னைய கொலை செஞ்சாங்க, அதையாவது கொஞ்சம் சொல்லு அப்படின்றத கேட்கவும் செய்யறான். ஆனா அந்த சமயத்துல மாமி எந்த தகவலையும் சொல்லவே இல்லை. இந்த சமயத்திலையும் கார்த்திகேயையும் அந்த வீடு முழுங்கவும் ஆரம்பிக்குது. மிகப்பெரிய அமைதியை அந்த வீடு அனுபவிக்கவும் செய்யுது. ஏன்னா 3 பேர் இருந்தாங்க, அந்த 3 பேத்தையும் முழுங்கிட்டோம் அப்படின்ற நிம்மதியில இருக்கு. ஆனா அது எதுவும் நிஜமும் கிடையாது. அவங்க இப்பதான் தூக்கத்துல இருந்தே முழிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. முரளி, கார்த்திக், அனிதா 3 பேரும் தூக்கத்துல இருந்து முழிச்சதும் பயந்தே போறாங்க. இவ்வளவு நேரம் நம்ம உயிரோட இருந்தோமா அப்படின்றதே தெரியாத அளவுக்கு ஒரு கனவு நான் கண்டேன் அப்படின்றத 3 பேரும் ஒன்னு சேர்ந்து சொல்லவும் செய்றாங்க. இப்பதான் அந்த மாட்டின அறையில இருந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தகவல் வந்ததை ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் முரளி கிட்ட என்ன தகவல் வந்துச்சு அப்படின்றத கேட்டீங்கன்னா, என் கதையை சீக்கிரமா முடி அப்படின்றத தான் மாமி சொல்லியிருக்கா. ஆனா அனிதா கிட்ட என்ன சொன்னான்னா, என்னைய யாரோ ஒருத்தர் கொலை செஞ்சுட்டாங்க, நான் இயற்கையா சாக கிடையாது அப்படின்ற தகவலை சொல்லியிருக்கிறா. 3வதா கார்த்திக் கிட்ட என்ன சொன்னான்னா, நான் மட்டும் சாக கிடையாது, என் கூட சேர்ந்து என் குழந்தையையும் கொன்னு இந்த இடத்துல தான் புதைச்சிருக்கிறாங்க அப்படின்ற 3 தகவலை ஒவ்வொருத்தர்கிட்டயா சொல்லியிருக்கிறா. இந்த இடத்துல இருந்து 3 பேரும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கும் வராங்க. ஏன்னா ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு தகவல் கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம கடையோட எண்டை கண்டுபிடிக்கணும். ஏன்னா இவ இயற்கையா சாக கிடையாது, கொலை தான் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற தகவல் கிடைச்சிருச்சு. கூட அவளோட குழந்தையும் சேர்ந்து கொலை பண்ணிருக்கிறாங்க அப்படின்ற தகவலும் கிடைச்சிருச்சு. ஆனா யார் கொலை செஞ்சாங்க அப்படின்றத தான் நாம தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற முடிவுக்கு வந்தவங்க வீட்டுக்குள்ள வேற ஏதாவது பொருள் இருக்கா, ஏதாவது தகவல் கிடைக்குமா அப்படின்றத தேடி பாக்குறாங்க. அந்த பால் அடைஞ்ச வீட்டுக்குள்ள ஏதாவது பொருள் இருக்குமான்னு தேடிக்கிட்டே ஒவ்வொரு அறையா திறந்து போகும்போது அவங்க கண்ணுக்கு ஒரு ஜாடி கிடைக்கிறத பாக்குறாங்க. அந்த ஜாடிய ஓபன் பண்ணி பார்த்த 3 பேத்துக்கும் இன்னும் பயங்கரமான ஒரு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்கு. அதுதான் அந்த ஜாடிக்குள்ள இருந்த ரத்தம் கலந்த மண். அந்த மண்ணை எடுத்து பாக்குறாங்க. அந்த மண்ணுல இருந்து ஒரு விதமான வாசனை வரவும் ஆரம்பிக்குது. அந்த வாசனை வந்ததுமே 3 பேரும் மீண்டும் கனவு உலகத்துக்குள்ள போறாங்க. ஆனா இது கனவுன்னு சொல்ல முடியாது, அவங்க கடந்த காலத்தை நோக்கி போகிறாங்க. அது 1972ஆம் ஆண்டு. அதாவது பேய் மாமி உயிரோட வாழ்ந்த காலகட்டத்துக்கே இவங்க டிராவல் பண்ணி போயிட்டாங்க. அந்த காலகட்டத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்கள இவங்க பாக்குறாங்க. ஆனா அவங்க யாரும் இவங்கள பார்க்கவே கிடையாது. அந்த சமயத்துல இவங்க அந்த பேய் மாமிய எங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தேடிட்டு போறாங்க. அதே வீடு, ஆனா அப்ப ரொம்ப புதுசா இருக்கவும் செய்யுது. இப்ப இருக்கிற பேய் வீடு அப்ப புதுசா இருந்திருக்கு. கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ள அந்த பேய் மாமி இருப்பா அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. அந்த வீட்டுக்குள்ள போற அவங்களுக்கு பேய் மாமி அந்த இடத்துல இல்ல. அதுக்கு பதிலா அந்த பேய் மாமியோட ஒரிஜினல் உருவமான சத்தியவதி இருக்கிறா. அந்த காலகட்டத்துல சத்தியவதி ரொம்பவே அழகாவும் ரொம்ப அடக்க ஒடுக்கமான பெண்ணாகவும் வாழ்ந்துகிட்டு வந்திருக்கிறா. அந்த ஊர் மக்கள் அத்தனை பேரும் பொறாமப்படுற அளவுக்கு வாழ்ந்துகிட்டு வந்திருக்கா. இப்பதான் பேய் மாமியோட ஒரிஜினல் நேமே இவங்களுக்கு தெரிய வருது. பேய் மாமியோட ஒரிஜினல் நேம் சத்தியவதி. இவ்வளவு அழகாவும் அடக்க ஒடுக்கத்தோட வாழ்ற இந்த பொண்ணை ஏன் கொலை செஞ்சாங்க அப்படின்ற கதையை தான் நாம அடுத்த வீடியோல பார்க்க போறோம். அவளை மட்டும் கொலை செய்யாம அவளோட குழந்தையையும் சேர்த்து கொலை செஞ்சிருக்கிறாங்களே, அது ஏன் அப்படின்றதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம சத்தியவதி ஏன் சூனியமான வேலைகளை செய்ய கத்துக்கிட்டா, இவளே சூனியக்காரின்னா இவளையும் மிஞ்சற அளவுக்கான சூனியத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்க நபர் யார் அப்படின்றத அடுத்த வர வேண்டிய வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாம பேய் மாமியோட கதையோட எண்டுக்கு வந்துகிட்டு இருக்கிறோம். எப்படியும் அடுத்த பாகத்துல முடிஞ்சிரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க.
அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களையும் அமானுஷ்ய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம மறுபடியும் அடுத்த அமானுஷ்யமான கதையில சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் நான் டிகோட்ஸின் தமிழ் வாய்ஸ்.